விரும்பியதை செய்ய முடியவில்லை, விரும்பியவரோடு வாழ முடியவில்லை, விரும்பாத நிகழ்வுகளை வாழ்வில் அதிகம் நடக்கின்றன என கவலை சூழ்ந்த மனதோடு எதிர்காலம் பற்றி நினைத்தவளாய் நடைமுறை வாழ்வை பற்றிய புரிதல் குழப்பம் அடைந்து அதற்கு தீர்வு தேட முயன்றாள் மேனகா. படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை, வீடு, கார், சொத்து, பின் செத்து போவது, இவ்வளவுதான் வாழ்க்கையா? இதற்காகத்தான் பூமியில் பிறந்தோமா? வேறு யாரோ ஒருவர் தங்களது விருப்பப்படி வாழ்ந்துவிட்டு அவர் உருவாக்கிய ஜாதி மத கோட்பாடுகளை பின்பற்றி அவர் போன வழியில் நாமும் போக வேண்டுமென சொல்வது சரியா? ஆராயாமல் நமக்கு ஒத்து போகுமா, பிடிக்குமா என கூட தெரிந்து கொள்ளாமல் செம்மறியாடுகள் தலை கவிழ்ந்தபடி ஒன்றை பின்பற்றி மற்றவை செல்வதைப் போல சென்று வாழும் நிலை சரிதானா என தனக்கு மட்டுமல்லாமல் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாகவும் வருங்கால சந்ததிகளுக்கும் யோசித்தார். மனைவி மேனகா மற்ற பெண்களை விட வித்தியாசமாக யோசிப்பதும் நடைமுறை வாழ்க்கை முறைகளை ஏற்காமலும் குடும்பத்தினருடன் உறவுகளுடன் நெருங்கி சகஜமாக பழகாமலும் என் வழி தனி வழி என சித்தாந்தம் பேசிக் கொண்டிருந்ததால் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமே வீட்டிற்கு வர பிடிக்காதவனாய் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வந்து தனது அறையில் தனியாக தூங்கினாலும் கண்டுகொள்ளாமல் அலைபேசியிலே கவனம் செலுத்தி வந்தவளை மாற்ற வழி தெரியாமல் வருந்தினான் ராகவன். பைத்தியம் பிடிச்ச அலையத்தான் போகிற, அழகா வேற இருக்க, பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்க, படிச்சிருக்க, கல்யாணம் பண்ணி சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கையில் 2 குழந்தைங்க பெற்றிருக்க, நல்லா விதவிதமாக சமைச்சு சாப்பிட்டு போட்டு ஏசியில் படுத்து தூங்குறத விட்டு போட்டு எப்போ பாரு அதில் சொத்தை இதில் சொத்தைன்னு புலம்பிக்கிட்டு என பேசிய தோழி மாலாவை ஒன்றும் புரியாத வெகுளி பெண்ணாக பார்த்தார். நான் சரியாக படிக்கலை, படிப்பு வரலை, அதனால் படிக்கலை, படித்தாதான் உண்ட சோறு ஜீரணமாகுமா என்ன? பக்கத்தில் ஒரு துணி கடையில் வேலை பார்க்குறேன், வேலைக்கு நல்லா தான் சாப்பிட்றேன், என்ன மாதிரி ஜாலியாக வாழ பழகுவியா? எப்பப்பாரு வேற உலகத்திலேயே வாழ பழகி இருக்கு. இப்படியே கனவு வாழ்க்கையில் மிதந்துக்கிட்டு போனீங்கன்னா உன் வீட்டுக்காரர் வேற ஒரு பொண்ணோட வாழ ஆரம்பிச்சுடுவார் எனும் வார்த்தையை கேட்டதும் சகஜ நிலைக்கு வந்தவளை என்னடி சொல்கிற, அப்படி ஏதாச்சும் நடக்குமா கவலையோடு கேட்டால் மேனகா. நடக்காதுன்னு நம்புவோம், நடக்காமல் நாம தான் பார்த்துக்கணும். இப்போலாம் ஃபோனில் வீடியோ பார்த்து பழகின பொம்பளைங்க வீட்டில் ஒருத்தர் கூடயும் பேச விரும்பாமல் தனி ரூமில் போய் படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. புருஷன் வந்தானா, சாப்பிட்டானா, குழந்தைகளை படித்ததா, அடுத்த நாள் என்ன பண்ணணும்னு கூட சுயமாக யோசிக்காமல் வீடியோ பார்த்து காலத்தை கடத்துறாளுங்க. பிடிச்சவங்களோட மணிக்கணக்காக ஃபோனில் பேசுறதுனால வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பிடிக்காம போய் பல இடத்துல டைவர்ஸில் வந்து நிற்கிதுன்னா பார்த்துக்கவே. இப்போலாம் பையன் வீட்டுக்காரங்க நல்லா படித்த பொண்ணு, வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பொண்ணு வேணும்னு கேட்குறதில்ல, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருந்தால் போதும், ரொம்ப படித்தவங்க குடும்பத்தோட ஒட்ட மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க என நடைமுறை வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளை பலரிடம் பேசி அறிந்தவளை மாலா பேசிய போது மேனகா கற்பனை உலகத்திலிருந்து நிஜ உலகத்துக்கு வந்தாள். திருமணமாகி 5 வருடங்களில் அதிகபட்சமாக கணவன் ராகவனை சாப்பாடு போட்டு சாப்பிட்டு வந்த நிலையில் தற்போது அவன் வரவுக்காக காத்திருந்து வந்ததும் அன்பாக பேசியதும் உணவையும் பரிமாற செய்தார். தனது மனைவியின் இந்த திடீர் மனநிலை மாற்றம் மனதை மகிழச் செய்தது. இன்னும் கடினமாக உழைத்து சிறப்பாக வாழ வேண்டும் எனும் மனநிலைக்கு வந்தவனை அணையில் தேக்கி வைத்த நீர் அணை உடைந்தால் சீறி பாய்வது போல் இதுவரை வெளிப்படுத்த முடியாமல் அதற்கான சந்தர்ப்பம் வருமென காத்திருந்து தற்போது அதற்கான நிலை உருவானதால் மனைவி மீது இதுவரை தேக்கி வைத்த அந்த காதல் வெள்ளமாக மாற்றி ஓடவிட்டது. அந்த காதலும் வெள்ளத்தில் மூழ்கி குளித்தால் மேனகா.